ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டான் ஹியர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னது, 21 days. அது என்ன டாபிக்? 21 daysனு ஒரு டாபிக். ஆமாம், 21 days தான் நம்ம டாபிக். என்னென்னா, அக்கார்டிங் டு சைக்காலஜியில் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கேட்டிருக்கேன். அந்த டைமில் சொன்னது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டை பிரேக் பண்ணணுன்னா அதுக்கு 21 days ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம 21 days செஞ்சோன்னா அது நமக்குள்ளே அப்படியே இதுவாகிடும், நமக்குள்ளே அப்படியே கல்டிவேட் ஆனால் அது அப்படியே தானாக வர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அவங்க 21 days கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணாமல் எப்படியே 21 days தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக 2023-24 பார்த்தா அதே மாதிரி என்ன பண்ணி இட் இஸ் அ மித் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ஒர்க் ஆச்சு. ஒரு சில விஷயங்களை நான் பிரேக் பண்ணுறதுக்கு இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் அந்த விஷயம். ஓகே, ஸோ நம்ம இந்த வேர்ல்டில் இருக்க சைக்காலஜி நம்புறதை விட நம்ம நம்பக்கூடிய ஒரு முக்கியமான, ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியான, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புக் இருக்குது. உங்களுக்கே நான் இதுக்கு அதாவது நான் இப்போ பேசிகிட்டு இருக்க புக்கை பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ட்ரஸ்ட்வர்தியான புக்கு. வானம் பூமியும் அது எல்லாமே இது ஒழிந்து போனால் கூட கர்த்தருடைய வார்த்தை அது என்றைக்கும் அது எப்பவுமே இருக்க போகிற அந்த சத்திய வேதமாகிய அந்த புக்கில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த 21 days விஷயத்த நம்ம என்ன ஆத்தென்டிகேஷனாக அது நமக்கு இருக்குது. அந்த 21 days ஒரு சில விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கேற்ற பைபிள் ரெஃபரன்ஸ், இந்த டாபிக் ஏற்ற பைபிள் ரெஃபரன்ஸ், அதுக்கு இந்த டாபிக்கு ஏற்ற பிப்ளிக் இல்லைனா பேக்கப் நம்ம இது பார்க்கும்போது டேனியல் சாப்டர் 10. நீங்கள் தானியேல் 10ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கும் போது அதில் 12ஆம் வசனம், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவு அடைகிறதற்கும் உன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை நிலைத்தில் முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். ஓகே, ஸோ இங்கே இதனுடைய பேக்ரவுண்ட் என்னென்னா, இந்த டேனியல் என்ன பண்ணுறாரு, ஜெருசலேமுக்காக அவங்க மக்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரே பண்ணுறாரு. அப்படி ஒரு ப்ரே பண்ண ஆரம்பித்து 21 days வரைக்கும் அவருக்கு ஒரு இது, அந்த 21 days அப்புறம் தான் அவருக்கு அந்த பிரேக் த்ரூ நடக்குது. ஸோ நம்மளோட லைஃப்லையும் ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக ப்ரே பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேது. நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம டேனியலோட இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 1 weekலேயே நம்மளாம் முடிஞ்சிருக்கோம் கதை. அது 1 week இல்லை, 1 day தான். 1 or 2 daysக்கு அப்புறமே என்ன, நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறேன், எவ்வளோ பேருக்காக நான் ஜாப் பண்ணுறேன், எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் தியாகம் இது, என்னோடய லைஃபே நான் போட்டு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன், போங்க ஆண்டவரேன்னு கோச்சின்னு வந்துருப்போம் நம்மளா இருந்தால். ஆனால் டேனியல் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மொத்தம் 3 வாரம் கிட்டத்தட்ட 7 into 3 மொத்தமாக 21 days அவர் ஒரு ரிப்ளையும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், ஒரு இதுவும் அவர் பயங்கரமாக பண்ணுறாரு பேர். ஏன்னா அவர் அப்படி ப்ராக்டிஸ் ஆகிட்டார். அந்த கன்சிஸ்டன்சி அவருக்கு அப்படி வந்துச்சு. எப்போவுமே ப்ரே பண்ணிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அவர் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட காட் கிட்ட போகிறதே இல்லை. நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் உங்களை தேடிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் காட் கிட்ட போகிற அளவுக்கு நல்லா சூப்பராக ட்ரெயின் ஆகிட்டதுனால அவருக்கு அந்த ஆன்சர் கிடைக்கலனா கூட அது அவர் பாட்டு ஜம்ப் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் அப்படியாப்பட்டவங்களால தான் அசாதாரணமான ஒரு சில பிளெஸிங்ஸை, அசாதாரணமான பிரேக் த்ரூவை பார்க்க முடியும். ஸோ என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே டக்குன்னு எல்லாமே கிடைக்க போகிறது இல்லை. யார் ஒருத்தர் அதான் he would diligently seek him. என்னன்னா நடக்கட்டும், கத்தரை நான் தேடிட்டே இருப்பேன், விட்டாப்படியாக கத்தரை யார் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த லெவல் அற்புதத்தை பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூத் அவங்க இருக்காங்களா, ரூத் அவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நான் அவங்க கூட எனக்கு இது மரணம் வந்தால் கூட பரவாயில்ல, நான் அவங்க கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்களோட மாமி கூட அவங்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு போவாஸ். அந்த மாதிரி இந்த இடத்துல டேனியல் என்ன நடந்தாலும் சரி, ஐம் கோயிங் டு ப்ரேன்னு சொல்லிட்டு அவர் 21 days ப்ரே பண்ணி அப்போது அவர் என்ன பண்ண பிரேக் த்ரூவை பார்க்குறாரு, மக்களுக்காக ப்ரே பண்ணி. ஸோ இந்த மெசேஜை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். அதுக்கு முன்னாடி இதை ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறது, இதன் மூலமாக காட் ஏதோ ஒரு சில விஷயங்களை மேபி ஹி மை ட்ரை டு கன்வே, அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் மொத்தம் 2 விதமாக பிரிக்கலாம். இதில் ஒரு சிலருக்கு கத்தர் ஒரு சில விஷயங்கள் இப்போ பேச போகிறாரு, அதை நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக். அதுக்கப்புறம் ஆன் த ஹோல் என்ன ஜென்ரல் பீப்புளுக்கு என்ன இந்த வார்த்தையிலேருந்து அர்த்தன்றதையும் சொல்கிறேன். ஓகே, என்னென்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா, நம்மளோட வீக்லி வேர்டை பார்த்தோன்னா, காட் ஒரு வசனத்தையும், அதாவது என்ன ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் ஒரு இது கனெக்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்ற அந்த
வந்த டாப்பிக்குக்கும் அதுக்கு அதுக்கு அப்படியே அடுத்த வீக் போட்ட 107 வீக்லி வேர்டுக்கும் 106 107 அதாவது வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றதுக்கும் அதே மாதிரி காட் வில் கிரஷ் சேட்டன் அண்டர் யுவர் ஃபீட் அப்படின்ற அந்த வேர்டுக்கும் சூப்பரான கனெக்ஷன் இருக்கும். அதாவது அதில் இருக்கிற முக்கியமான கனெக்டிங் வேர்டு என்னென்னா, இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தில் பீஸ்ன்ற வேர்டு வந்திருக்கும். அதே மாதிரி காட் வில் கிரஷ் சேட்டன் அண்டர் யுவர் ஃபீட் அப்படின்றது பீஸ்ன்ற வேர்டு வந்திருக்கும். ஸோ தட் இஸ் த கனெக்டிங் விஷயம் அந்த ரெண்டுத்துக்கும் உள்ளது. ஸோ இட் மே பி டிஃப்ரெண்ட் வேர்சஸ், பட் அதை வந்து அந்த மெசேஜ் ஒரு இது கோர்வை போல் காட் அப்படியே இது கனெக்ட் பண்ணுறதை இந்த இடத்துல பார்க்க முடியும். செயின் மாதிரி அவர் அப்படியே ஒன் பை ஒன்னாக இது கனெக்ட் பண்ணிகிட்டே வரதை பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கேட்குற வேர்டும் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் கேட்ட வேர்டும் there is a connection. ஸோ அதை தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் கேட்ட வேர்டு என்ன, வை காட் ஹஸ் சோசன் அஸ், கர்த்தரையே நம்மளை இது நெறிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் தான். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னவா வந்திருக்குன்னா, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் என்னவா வந்திருக்குன்னா, காட் வாண்ட்ஸ் அஸ் டு இன்டர்சீட் ஃபார் ஹிஸ் பீப்புள். கர்த்தருடைய மக்களுக்காக எஸ்தர் எப்படி எல்லாருக்காகவும் கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காந்தாங்க, அதே போல் நம்மளும் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், கணக்காக என்ன சொல்லி கர்த்தர்கிட்ட போய் உட்காந்து அவர்கிட்ட போய் கதறணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கன்வியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கேட்குற வேர்டுக்கும் இதுக்கு ஒரு கனெக்ஷன் இன்னத்துக்கு உங்களுக்கு யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். இந்த இடத்துல டேனியலும் என்ன பண்ணுறாரு, ஹி இஸ் இன்டர்சீடிங் ஃபார் ஹிஸ் பீப்புள். அவரும் மக்களுக்காக அவருக்கு ஒரு பெருசாக உள்ள அவர் 21 days எதுக்கு ப்ரே பண்ணான்னு எல்லாருக்காகவும் ஜாப் பண்ணுறாரு. ஸோ இந்த வேர்டை கேட்குற நீங்கள், இட் மே நாட் பி ஃபார் எவ்ரி ஒன், மேபி பட் ஃபார் ஃபியூ ஹூ ஆர் ஆக்சுவலி சோசன் பை காட். கர்த்தர் உங்களுக்கு இதன் மூலமாக மேபி நீங்கள் இதை போய் அவர்கிட்ட போய் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணலாம். என்னென்னா, இது கேட்குற நம்மளை கர்த்தர் அல்லது உங்களை காட் வந்து இதே மாதிரி 21 days ஒரு சில விஷயங்கள் மக்களுக்காக, நமக்கு நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், பட் நம்ம மக்களுக்காக, ஃபார் த பீப்புள் ஆஃப் காட், ஃபார் த சர்ச், maybe God wants you to fast for 21 days. You can take it to the Lord and He will instruct you accordingly. So in the vision only for few people. Okay. In the message kulla let's go back to the topic. When on 21 days. ஸோ இந்த 21 டேஸில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி டேனியலுக்கு 21 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிதோ, அதே மாதிரி நம்ம லைஃப்லும் வி மே பி எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ பிரேக் த்ரூ. ஒரு சில ஹேபிட்ஸ்லேருந்து நீங்கள் இதை கேட்கும் போதே யூ மே பி ஸ்டக் இன், என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விதம் அடிக்ஷன்ஸில் மாட்டிகிட்டு இருக்கேன், எப்படி இது ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இட் இஸ் ஒன்லி கெட்டிங் வேர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா மேபி இதன் மூலமாக காட் உங்களுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுறாரு, அதை நம்ம அப்படியே அதோடு வாழணும்னு அவசியம் இல்லை. எப்படி டேனியல் ஜெயிச்சது போல் 21 days அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி we can try to win it. And actually that's what happened to me. நான் இது சும்மா அடிச்சு விடலை, I tried it and it worked for me. ஸோ ஒரு மீட்டிங்கில் நான் என்ன சொல்கிறது, கர்த்தருக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்த என்னோடய காலேஜ் செகண்ட் இயர் அந்த மாதிரி டைமில் கர்த்தருக்குள்ளே வந்த ஒரு சில நாட்களில், அதாவது கர்த்தர்கிட்ட பின்வாங்கிட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் அது காலேஜ் செகண்டில் மறுபடியும் கர்த்தருக்குள்ளே வரேன். அப்போ வந்து காட் வந்து என்னை வந்து அவருக்குள்ளே நடத்தும் போது அப்போ அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால் ஒரு சில விதமான பழக்கங்கள் வந்து இது நான் அதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவர் ஸ்டக் வித் சர்டன் அடிக்ஷன்ஸ். அதுலேருந்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் ஆஸ் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங், நான் கர்த்தர்கிட்ட இது கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், ஒரு பர்டிகுலர் ஜெர்சலேம் மீட்டிங் எங்கே YMCA நடந்துச்சு நினைக்கிறேன், அந்த மீட்டிங்கில் அப்போது அவர் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார். இதே வசனத்தை தான் அன்றைக்கும் ஒரு நாளும் அதை இதே வசனம் தான் அவர் வந்து 21 டேஸ்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி கர்த்தர் பேசுகிறேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொன்னார், நீ 21 days நீ இந்த விஷயத்தை நீ இது ட்ரை பண்ணு, அதுக்காக நீ ஃபாஸ்ட் பண்ணு அப்படின்னாரு. நான் அதுக்காக ட்ரை பண்ணும்போது என்னால் அப்போ கூட ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் இட் டுக் மீ அரவுண்ட், என்ன சொல்கிறது, நான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டேன், சரி நான் இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு 21 days நான் எப்போ கன்சிக்யூட்டிவாக இந்த விஷயத்தை நான் கம்ப்ளீட்டாக விக்ட்ரி எடுக்கிறோனோ அன்றைக்கி தான் என்னோடய ஃபாஸ்டிங் முடியும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இஃப் ஐம் நாட் ராங் ஒரு 6 மாதம் கிட்டே நான் என்ன சொல்கிறது ஃபாஸ்ட் பண்ணிட்டே நான் இட் டுக் மீ ஸோ லாங். அதை ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வேளை நான்லாம் ரொம்ப வீக், நான் ஸ்பிரிச்சுவல்லாம் இல்லை அப்படின்னீங்கன்னா உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன். ஐ மே பி மோர் வீக்கர் தென் யூ ஆல்சோ, பட் கர்த்தர் என்ன மாற்றுறானோ உங்களையும் மாற்ற முடியும்.
இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் என்ன 6 months ஆச்சு அந்த விஷயத்தை. ஸோ வி நீட் அ பர்சிவரன்ஸ், வி நீட் என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா நம்ம தான் வி ஹேவ் டு ஃபைட் ஃபார். ஸோ உங்களுக்கு ஒரு சில விதமான அடிக்ஷன்ஸை நீங்கள் ஒரு மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, மேபி இந்த வார்த்தையின் மூலமாக ரொம்ப சிம்பிள் தான் அந்த மெசேஜ், ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ரொம்ப டெப்ஸ், ரொம்பலாம் போல் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இஃப் யூ வாண்ட் டு வின் that particular addiction or a sin which is constantly taking you away from your God, உங்களை வந்து கத்தரை விட்டு அந்த பாவம் உங்களை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குன்னா, அதை நீங்கள் இப்போ மேற்கொள்ளும்படியாக ஒரு 21 days நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாஸ்டிங் பண்ணி அதை உங்களால் மேற்கொள்ள முடியும் அப்படின்றத இந்த மெசேஜ் மூலமாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. அதுக்கப்புறம் decision is yours. If you are deliberate about it, if you want to please God in your life, you can do it, or you can just hear it and you can just keep on going in your own ways. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த மெசேஜ். ஸோ இந்த 21 days எப்படி டேனியல் என்ன பண்ணுறாருனா, சரி அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். என்னென்னா, ஏன் வந்து 21 days வைக்கிறாங்க அப்படின்னா, 7ன்ற வேர்டுக்கு வந்து பூர்ணம்னு அர்த்தம், 7ன்ற வேர்டுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் அர்த்தம். ஸோ 3 வாட்டி பர்ஃபெக்ஷன் அடையிறது வந்து ஒரு அடுத்த லெவல். ஸோ அப்போனா ஒரு இடத்துல பர்ஃபெக்ஷன் 3 வாட்டி நடக்கும்போது அது வந்து பர்ஃபெக்ஷனை தாண்டி அந்த இடத்துல பூர்ணம் வந்து என்னவாகுதுன்னா, ஒருவேளை அந்த இடத்துல பூர்ணம் வந்து என்னவா மாறுது, பரிபூர்ணமாக மாறுது. ஏன் 3 வாட்டி பூர்ணம் பண்ணணும் வேண்டியதாக இருக்குன்னா, நான் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல நாங்கள் என்ன மாதிரி அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து என்ன ஒரு பக்கம் ப்ரேயரும் பண்ணோம், இன்னொரு பக்கம் வந்து என்ன ஃபார்மிங் பண்ணோம். ஃபார்மிங்னா என்ன சொல்கிறது தமிழில், விவசாயம் பண்ணும். அதில் வந்து ஒரு செடியை எடுத்து இது பண்ணும்போது அவங்க வந்து நல்ல செடி நட்டு வைக்கும்போது அதை சுற்றி பக்கத்தில் தேவையில்லாத செடியில் வந்து வளர்ந்து அது நல்ல செடிக்கு போக வேண்டிய சத்தெல்லாம் அதை எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இடத்துல தேவையில்லாத செடியை எடுத்து அதை வந்து எடுத்து நாங்கள் அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக ப்ளக் அவுட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி அந்த வேலையை ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்க எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தது என்னென்னா, அது அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டியாவது வேரோட பிடுங்கினா தான் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும். நாங்கள் எடுத்து போட்டாலும் மறுபடியும் அது என்ன வளர்ந்துட்டே இருக்குமா அந்த இடத்துல. அட்லீஸ்ட் ஒரு 3 times எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சூப்பராக கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போனா 21 days அப்போது ஏன் வந்து காட் வந்து 3 வாட்டி பர்ஃபெக்ஷன் பண்ண வைக்கிறாருன்னா, நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு வாட்டி ஜெயிச்சிருவோம், ஆனால் அதுக்கப்புறம் அது மறுபடியும் வருது. அது அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டி நீக்கணும். அதனால தான் 21 days எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக அந்த வேர்டு அந்த நம்பரை காட் மேபி வச்சுருக்கான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் த டைம் ஃபார் அஸ் டு ரேஸ் அ ஃபாஸ்டிங் ஃபார் 21 days. இதை வந்து நானாக சொல்லலை. அதுக்கு ப்ரூஃப் என்னென்னா, நேற்றுனா நம்மளுடைய குரூப்பில் யூத்தாக நான் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது நேற்று டாபிக் வந்து செல்ஃப் கண்ட்ரோல்டு டாப்பிக்கில் வி வர் ப்ரேயிங். ஸோ அந்த வார்த்தையில் நாங்கள் கத்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்பவும் காட் இதே விஷயத்தை தான் இது பண்ணார். சரி, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வேறு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்னோடய மைண்டில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபுல் மெசேஜ் எப்பவுமே ஒரு பர்டிகுலர் வார்த்தையை கத்தர் கொடுத்தேன்னா அது அப்படியே ஃபுல்லாக மைண்டில் வந்துடும். ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காட் இல்லை நீ இதை தான் பேசணும்னு இப்போ இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க. ஸோ இட் இஸ் அ கன்ஃபர்மேஷன் தட் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ த ஒன் ஹூ இஸ் ஹியரிங் திஸ். மேபி காட் வாண்ட்ஸ் யூ, எனக்கு தெரிஞ்சு மேபி இல்லை, காட் வாண்ட்ஸ் யூ டு ரேஸ் அ ஃபாஸ்ட் ஃபார் 21 days. அது எப்படி என்னன்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஷுவலி ரீச் மீ அவுட். இல்லைனா நீங்கள் உட்காந்து எனக்கு இது என்ன ரீச் பண்ணுறது கத்தரையே நீங்கள் ரீச் பண்ணி கத்தட்டை கேட்டு எப்படி ஃபாஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலான்றதை கற்றுட்டு கேட்கலாம். பட் ஒரு சில கவுன்சில் சொல்லணும்னா, நான் இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பண்ணும்போது நான் எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டேன், ஆனாலும் என்ன ஜூஸ் குடிச்சுப்பேன்ற மாதிரி நான் ஃபாஸ்டிங் பண்ணேன். மேபி நீங்கள் இதை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், இது சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நான் பண்ண ஃபாஸ்டிங் 1 time தான் நான் பண்ணேன் ஃபாஸ்டிங். ஸோ மேபி நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஒரு நாளைக்கு எதான ஒரு வேலை, ஒன்று மார்னிங் அல்லது ஆஃப்டர்நூன் அல்லது ஈவினிங். நான் பண்ணது மார்னிங் பண்ணேன். ஸோ ஆனால் ஒரு ஃபாஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஃபாஸ்டிங் வந்து முடியும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் பண்ண 11 to 12 பயங்கர இன்டென்ஸ் ப்ரேயராக பண்ணி முடிக்கணும். கண்டிப்பாக ப்ரேயர் இல்லாமல் ஃபாஸ்டிங் பண்ணுறது அது அந்தளவுக்கு நல்லது. ஸோ மே காட் ஹெல்ப் ஈச் ஒன் ஆஃப் அஸ் டு ஃபாஸ்ட் அண்ட் சிட் அட் ஹிஸ் ஃபீட். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ப்ரே.
ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவர், எங்களோட பேசினதற்காக நன்றி. எங்களுக்கு தேவையான கிருபையை தாங்க. நீங்களே எங்களுக்கு இந்த வேர்ட்ஸை மறுபடியும் உங்களோட பாதத்தில் உட்காந்து கன்ஃபார்ம் பண்ண கிருபைகளை தாங்க. எங்களோட வாழ்க்கையில் தேவையான பிரேக் த்ரூவை நீங்கள் ஆல்ரெடி கொடுத்ததுக்காக நன்றி, இதை பெற்றுக்கொள்கிறோம். நீரே எங்களை மாற்றுங்க, சூழ்நிலைகளை உங்ககிட்ட ஒப்புக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.